நீங்க போலீஸ் ஆயிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம் தம்பி. டிஎஸ்பி ஆமே, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாப்பா, நிம்மதி ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொன்னிச்சு. ரொம்ப தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ்பா. இது எல்லாமே உங்க பொண்ணால தான் நடந்துச்சு. எப்ப பாரு அதே சொல்லிட்டு இருக்கான். நம் சார், இங்க எதுக்கு வர சொன்ன? ஆமாப்பா, அதுவும் அவசரமா கூப்பிட்டீங்க. நாங்களும் எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு வேகமா இங்க வந்துட்டோம். என்னப்பா ஆச்சு ஆதி தம்பி? அம்மா, ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? நான் எந்த இடத்துக்கு திருப்பி வரக்கூடாதுன்னு நினைச்சனோ அதே இடத்துக்கு என்ன வர வச்சுட்டேப்பா. அதான் என்னால தாங்கிக்க முடியல. சுடரம்மா, எனக்கு உங்க சிச்சுவேஷன் புரியுது. ஆனா நான் இப்போ சொல்ல போற விஷயத்த கேட்டு நீங்க எமோஷனல் ஆகலாம். இருந்தாலும் எனக்கு வேற வழி இல்ல. உங்ககிட்ட விசாரிச்சு சீக்கிரமாவே சூர்யாவை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்ப இங்க உங்களை வர சொன்னேன். அதே, நீங்க சூர்யாவை கண்டுபிடிக்க போறீங்களா? ஆமா, நானே இறங்கி கண்டுபிடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேமா. அதுக்குதான் எனக்கு சில டீடைல்ஸ் தேவைப்படுது. அத விசாரணை பண்றதுக்காக உங்க 2 பேரையும் இங்க வர சொன்னேன். தம்பி, இத்தனை வருஷமா கேஸ் கொடுத்து அலைன்னு அலைஞ்சு ஒருத்தர் கூட ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கல. நேத்து போலீஸ் ஆகி இன்னைக்கு என் பையனை கண்டுபிடிச்சிட்டாரேன்னு எங்களை கூப்பிட்டு விட்டுருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷம் தம்பி. அம்மா, இத உங்களுக்காகவும் என் பொண்டாட்டிக்காகவும் என்னோட வேலைக்காகவும் நான் செய்யணும்னு நினைக்கிறேன். கம்ப்ளைண்ட் எல்லாம் நான் எழுதிக்கிறேன், நீங்க சைன் மட்டும் போடுங்க. ஆனா இப்ப எனக்கு சில டீடைல்ஸ் தேவைப்படுது, அதை மட்டும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கம்மா. கேளுங்க தம்பி, எதுனாலும் நான் சொல்றேன். என் புள்ள எனக்கு கிடைச்சிட்டா போதும். சரிம்மா, எனக்கு இப்ப தெரிய வேண்டியதெல்லாம் 25 வருஷத்துக்கு முன்னாடி இதே ரயில்வே ஸ்டேஷன்ல தான் சூர்யா காணாம போனோம், அப்படித்தானே? ஆமாப்பா, இதே ரயில்வே ஸ்டேஷன்ல தான் சூர்யாவை நான் தொலைச்சேன் 25 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப சூர்யாக்கு எத்தனை வயசு? 2 வயசுப்பா. 25 வருஷத்துக்கு முன்னாடி சூர்யா தொலையும் போது 2 வயசுனா இப்ப அவருக்கு 27 வயசு. ஆமா. அப்ப என்ன நடந்துச்சு? நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சூர்யா எப்படி தொலைஞ்சு போனாரு? அது மட்டும் கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா? சொல்றேன்ப்பா. 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நம்மதியப்ப கை குழந்தை நாங்க எல்லாரும் சேர்ந்து ஊருக்கு போலான்னு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தோம். சூர்யாக்கு அவங்க அப்பாவை விட என்னதான் ரொம்ப பிடிக்கும். என்கிட்டயே தான் இருப்பான். என்ன தூக்க சொல்லி கத்திக்கிட்டே இருந்தான். அதனால நிம்மதி அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் சூர்யாவை தூக்கிட்டு இருந்தேன். அம்மா தூக்கு. சூர்யா, என்னப்பா உன்னை தூக்கணுமா? சூர்யா, அம்மாக்கு இப்பதானப்பா பாப்பா பிறந்திருக்கு. அம்மாவை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடு. இப்படி தூக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா அம்மாக்கு வயிறு வலிக்கும்பா. அம்மா தூக்கு. என்னங்க, பாவங்க பையன், அவனுக்கு இப்பதானே ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. அதான் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும் போல, தூக்க சொல்லிட்டே இருக்கான். சுடரு, அதுக்குன்னு நீ தூக்குனா உனக்கும் வயிறு வலிக்கும்ல. இப்பதானே பாப்பா பிறந்திருக்கு. நீ கொஞ்சம் அவன் கிட்ட பேசி புரிய வை. சரிங்க, நான் பாத்துக்கிறேன். சரி, நீ தம்பியை பாத்துக்கோ. நான் போய் தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வரேன். சரி, சீக்கிரம் வாங்க. ஏங்க, பாப்பா பாத்து. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ பத்திரமா தம்பியை வச்சுட்டு இங்கே நில்லு. சூர்யா, உனக்கு இப்பதானே ஆபரேஷன் பண்ணிருக்க. நெஞ்சில ஏதாவது வலிக்குதாப்பா? உனக்கு வலி வந்துச்சுன்னா உடனே அம்மா கிட்ட சொல்லு. எனக்கு வலிக்கல, ஆனா நீ என்ன தூக்கணும். நீ பாப்பாவே தூக்கிட்டு இருக்க, என்ன தூக்கவே மாட்டுத. ஓ, அதுதான் உனக்கு பிரச்சனையா? நான் பாப்பாவே தூக்கிட்டு இருக்கேன், ஒன்னு தூக்க மாட்டேங்கிறேன், அதானே? ஆமா. அது ஒண்ணும் இல்ல சூர்யா கண்ணா, அம்மாக்கு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. உனக்கு நெஞ்சில தையல் போட்டிருக்காங்கல்ல, அந்த மாதிரி அம்மாக்கு வயித்துல போட்டிருக்காங்க. அதனால வெயிட் எல்லாம் தூக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க தங்கம். உன்னை விட பாப்பா ரொம்ப வெயிட் கம்மில, அதனால பாப்பாவை அம்மாவால தூக்க முடியுது, ஒன்னு தூக்க முடியல. இன்னும் ஒரு 10 நாள்ல அம்மாக்கு எல்லாம் சரியாயிடும். சரியானதுக்கு அப்புறம் உன்னை கண்டிப்பா தூக்குறேன், ஓகேவா? நீ போய் சொல்ற. உனக்கு என் மேல பாச்சமே இல்ல. உனக்கு என்ன விட பாப்பா தான் பிடிக்கும். ஐயோ சூர்யா தங்கம், நான் எப்படி உனக்கு புரிய வைப்பேன்? சூர்யா, ஒரு ஐடியா. உனக்கு கண்ணாமூச்சின்னா ரொம்ப பிடிக்கும்ல, அப்பா வர வரைக்கும் நம்ம கண்ணாமூச்சி விளையாடலாமா? ஐ, கண்ணாமூச்சியா? விளையாடலாமா? நான் உன்னை கூட்டிட்டே இருப்பேன், நீ வரமாட்டில்ல. ஆனா இப்ப விளையாடலாம். சரி, விளையாடலாம். ஆனா ரொம்ப தூரம் போயிடக்கூடாது. பக்கத்திலே தான் விளையாடணும், வேற எங்கேயும் போயிடக்கூடாது, புரியுதா? சரிம்மா, நான் போய் ஒளிஞ்சிட்டேன், நீ வந்துட்டே என்ன, சரியா? சரி, எங்கேயும் தூரமா போயிடக்கூடாது சூர்யா, அப்புறம் அம்மா அழுவேன். நீ காணாம போயிட்டீனா அம்மா பாவம்ல, நீ இல்லாம அம்மாவால இருக்கவே முடியாது, ஓகேவா? ஓகேம்மா, பக்கத்துல தான் ஒளிஞ்சுப்பேன், தூரமா போக மாட்டேன். சரி, அம்மா போய் 1 2 3 என்ற. 1
2 3. அம்மா சீட்டிங் பண்ண கூடாது. நான் பார்க்க மாட்டேன்டா, நீ போய் ஒளிஞ்சுக்கோ. ஆ ஆ, எங்க ஒளிறது? அந்த ட்ரெயின்ல போய் ஒளிஞ்சிக்கலாம். ஆனா அம்மா தூரமா போக கூடாது சொன்னாங்க. அப்பனா பக்கத்துல ஒளிஞ்சிட்டா அம்மா கண்டுபிடிச்சுவாங்க. ட்ரெயினுக்குள்ள போய் ஒளிஞ்சாதான் அம்மாவால கண்டே பிடிக்க முடியாது. அதோ அங்க ஒரு ட்ரெயின் இருக்கு, அதுல போய் ஒளிஞ்சிக்கலாம். நாற்பத்தி 49 50. சூர்யா, சூர்யா, சூர்யா எங்க இருக்க? அம்மா உன்னதான் தேடிட்டு இருக்கேன். சூர்யா, சூர்யா. இப்படிதான்ப்பா என் பையன் சூர்யாவை 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் தொலைச்சிட்டேன். கடைசி அவன் போய் ஒளிஞ்சுக்கிறேன்னு போனான். எங்க போனா, எந்த இடத்துல ஒளிஞ்சிருந்தான், யாராவது அவனை கடத்தி கூட்டிட்டு போயிட்டாங்களா, ஒண்ணுமே தெரியல. அம்மா அழாதம்மா, சீக்கிரமாவே அண்ணன் வந்துடுவான். அதுக்கப்புறம் என் பிள்ளைய நான் பார்க்கவே இல்லப்பா. நான் மட்டும் என் வயிறு வலியெல்லாம் பொறுத்துக்கிட்டு அவனை தூக்கி இருந்தா அன்னைக்கு என் பிள்ளைய நான் தொலைச்சிருக்க மாட்டேன். இன்னைக்கு இங்க வந்து நான் அழுதுருக்க மாட்டேன். ஐயோ, தப்பு பண்ணிட்டேனே. ஐயோ அம்மா, என்னம்மா நீங்க? இதெல்லாம் எதாச்சியா நடந்த விஷயம். இதுக்காக நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னு அழுதா எப்படி? அம்மா ஒரு நிமிஷம் இருங்க. இப்பதான் கதையை ஃபுல்லா சொல்லி முடிச்சிருக்கீங்க. இதுல இருந்து ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு நான் பாக்குறேன். சரிப்பா. இதே ரயில்வே ஸ்டேஷன்ல 25 வருஷத்துக்கு முன்னாடி தொலைச்ச என் புள்ள இன்னைக்கு கிடைச்சானா எப்படி இருக்கும்? ஐயோ. அப்பத்தா பாத்தியா, இதுதான் நம்ம ஊரு. ஊருக்கு வந்தாச்சு. ஐயா, இதுதான் நீ படிக்கிற ஊரா? நல்லா இருக்குதியா? ஆமா அப்பத்தா, இதுக்கப்புறம் நம்ம இங்கதான் இருக்க போறோம். நான் வயசு பிள்ளையா இருக்கும்போது இந்த மாதிரி ஊர்ல தயா இருந்த. அந்த ஊரு நல்லா இருக்கும், பச்சை பசேர்னு பசும்புள்ளாட்டம் இருக்கும். இந்த ஊரை பாக்குறதுக்கும் கிட்டத்தட்ட அப்படி தயா இருக்குது. ஆமா, இந்த ஊர் பேர் என்னையா? சரியா போச்சு போ. பேரே தெரியாம தான் ஊருக்கே வந்து இறங்கி இருக்கியா? அப்பத்தா, இந்த ஊரு பேரு பொன்மலை, திருச்சியில இருக்கு. ஐயா, என்ன சொன்ன? பொன்மலையா? திருச்சியில இருக்கிறதா? ஆமா அப்பத்தா, ஏன் என்னாச்சு? இந்த ஊருக்கு, இந்த ஊர்ல ஐயா நீ படிக்கிற? அப்பத்தா என்னாச்சு உனக்கு? ஐயா, ஐயா சொல்லியா? ஆமா அப்பத்தா, இந்த ஊர்ல தான் படிக்கிறேன். இங்கதான் நான் படிக்கணும்னு நினைச்ச காலேஜும் இருக்கு. அப்ப அப்ப இது பொன்மலை ரயில்வே ஸ்டேஷனா? ஆமா அப்பத்தா. சரி, நீ ஏன் இவ்வளவு பதட்டப்படுற? இந்த ஊருக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கியா? பின்ன பதட்டப்படாம என்னையா படுவ? இந்த ஊர்ல தான் நீ படிக்கிற, இங்கதான் என்னையும் கூட்டியார போறேன்னு தெரிஞ்சா சத்தியமா நான் ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டேனே. இதே ரயில்வே ஸ்டேஷன்ல 25 வருஷத்துக்கு முன்னாடி வடை போட்டுக்கிட்டு வித்துக்கிட்டு இருந்த. அப்போதான் நீ நேரா என்கிட்ட ஓடியாந்து எங்க அம்மா அப்பாவை காணோம், எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு அழுதுகிட்டே வந்த. நானும் அப்படி இப்படி தேடி பார்த்தேன், யாருமே உன்னை தேடி வரலன்னு உன்னை அதே ட்ரெயின்ல கூட்டிட்டு போயிட்டு இத்தனை வருஷமா வளர்த்தேனே. ஐயோ, மறுபடியும் விதி இங்கேயே உன்னை கூட்டியாந்து விட்டுருச்சு. ஐயோ, இப்ப உங்க அப்பனும் ஆத்தாலும் வந்து உன்னைய கூட்டிட்டு போயிருவாங்களாயா? நீ திருப்பி சொந்த ஊருக்கே வந்துட்டியே. சூர்யா, நான் உன்னை யாருக்கும் தர மாட்டேன். 25 வருஷமா உன்னை நான் தாயா வளர்த்தேன். அப்பத்தா என்னாச்சு? ஏன் அழுற? ஐயா, ஒன்றும் இல்லையா. நம்ம ஊரை விட்டுட்டு இங்கே வந்திருக்கிறது எனக்கு என்னவோ மனசுக்கு கஷ்டமாவே இருக்குதுயா. ஐயா, நம்ம ஊருக்கே போயிடலாமா ஐயா? என்னது, நம்ம ஊருக்கு போலாமா? அப்பதா, நான் இங்கதான் ஒரு காலேஜ்ல சேர்ந்திருக்கேன்னு சொன்னேன்ல, இங்கதான் நான் படிக்கணும். ஐயா, இங்க இருக்கிற காலேஜும் வேணாம், இந்த ஊரு வேண்டாயா, நம்ம ஊருக்கே போயிடலாம்யா. என்ன அப்பதா,
ட்ரெயின்ல வரும்போதெல்லாம் நம்ம புது ஊருக்கு போக போறோம், உன் கூடவே நான் இருக்க போறேன்னு சந்தோஷமா வந்த. இப்ப ஊர் பேர் கேட்டோன்னே இப்படி துடிக்கிற, அழுவுற, எனக்கு ஒன்றும் புரியலையே. அது இந்த ஊர் எனக்கு பிடிக்கலையா, அதுக்கு தான் சொல்றேன். என்ன அப்பதா, ஊரு பிடிக்கலன்லாமா ஒரு காரணம் சொல்லுவாங்க. நீ நம்ம ஊர்ல இருந்து பழகிட்டல, அதான் புது ஊருங்கவும் உனக்கு பயமா இருக்கு. அப்படிலாம் இல்ல அப்பதா, இந்த ஊரும் சூப்பரா இருக்கும். நீ வா, நான் உன்னை சுடர மாட்ட கூட்டிட்டு போறேன். அவங்க நம்மள நல்லா பாத்துக்குவாங்க. ஐயா இல்ல. அட சொல்றது கேளு அப்பதா, நீ வா, ஒரு 10 நாள் இந்த ஊர்ல இருந்து பாரு, அப்புறம் செட் ஆயிருவ. அப்புறம் நீயே சொல்லுவ, இந்த ஊர்ல இருந்து நம்ம போவேனா இங்கே இருந்துக்கலான்னு. ஐயா ஐயா இல்ல, அது அட வா அப்பதா. ஆதி, உனக்கு ஏதாவது க்ளூ கிடைச்சதா? ஏதாவது பண்ண முடியுமாடா? என்ன பண்ண போற? 25 வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அவர் இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. அவரை போய் பார்க்க போறேன். பாத்து என்ன பண்ண போற? 25 வருஷத்துக்கு முன்னாடி சூர்யாவை இதே ரயில்வே ஸ்டேஷன்ல தான் அம்மா தொலைச்சிருக்காங்க. கண்ணாமூச்சி விளையாடுற ஆர்வத்துல அம்மா கண்டுபிடிக்க கூடாதுன்னு எனக்கு தெரிஞ்சு சூர்யா ட்ரெயின்ல ஏறி இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஏண்டா எவ்வளவு கடைகள் இருக்கு, இல்ல யாராவது கடத்திட்டு கூட போயிருந்திருக்கலாம்ல? இல்லடி, 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரயில்வே ஸ்டேஷன் இப்படி இல்ல. அப்பெல்லாம் ஒரு கடை 2 கடை அப்படிதான் இருக்கும். அப்ப யாராவது கடத்திட்டு போயிருந்தா? என்னோட கெஸ்ஸிங் படி ஒன்னு கடத்தி இருக்கணும், இல்லனா சூர்யா ஒளியறதுக்காக ட்ரெயின்ல ஏறி இருக்கணும். 2 ஆப்ஷன்லயும் வச்சு தேடி பார்ப்போம். ஒரு வேலை சூர்யா ஒளியறதுக்காக ட்ரெயின்ல ஏறி இருந்தாருன்னா, அந்த அன்னைக்கு அந்த டேட்ல அந்த டைம்ல அந்த பிளாட்ஃபார்ம்ல என்ன ட்ரெயின், எந்த ஊருக்கு போற ட்ரெயின் அங்க நின்னுட்டு இருந்துச்சுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆமால, ஆனா 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டேட்ல அந்த டைம்ல அந்த பிளாட்ஃபார்ம்ல என்ன ட்ரெயின் நின்னுட்டு இருந்துச்சுன்னு யாரு சொல்லுவா? எல்லாத்துக்கும் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ரெக்கார்ட்ஸா? இப்போலாம் டிஜிட்டலா இருக்கிற ரெக்கார்ட்ஸ், அப்பெல்லாம் நோட்ல எழுதி வச்சிட்டு இருந்தாங்க. அந்த ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தா எந்த ஊருக்கு போற ட்ரெயின் நின்னுட்டு இருந்துச்சுன்னு தெரியும். சரி, அத கண்டுபிடிச்சு அந்த ஊருக்கு போய் தேட போறோமா? ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிப்போம். இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான விஷயம் தான். ஏன்னா அந்த ஊருக்கு போற ட்ரெயின்ல தான் சூர்யா ஏறி இருக்காரா? அப்படியே ஏறி இருந்தாலும் அந்த ஊருக்கு தான் போனாரா, இல்ல நடுவுல இருக்கிற ஸ்டேஷன்ல இறங்கினாரான்னு இவ்ளோ கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா போய் அந்த ஸ்டேஷன் மாஸ்டரை நான் மீட் பண்ணணும். என்னடா இது இவ்ளோ கஷ்டமா இருக்கு? ஆக்சுவலி ரொம்ப கஷ்டம் தான். அதனாலதான் போலீஸ் யாரும் இந்த கேஸ் எடுக்கிறதுக்கே முன் வரல. எனக்கு ஹோப்பே போயிடுச்சுடா. சூர்யா நாம கண்டுபிடிக்க முடியாதோன்னு தோணுது. ஏய் லூசு, ஏன்டி அப்படி எல்லாம் பேசுற? பின்ன இவ்ளோ கிரிட்டிக்கலா இருக்கேடா. ஆமா ஆதி தம்பி, எங்களுக்கும் அப்படிதான் தோணுது. எங்களுக்கும் பயமா தான் இருக்கு. ஓய் பொண்டாட்டி, நான் இருக்கேன் லேடி. நான் உங்க அண்ணனை கண்டுபிடிச்சு தரேன்டி. நீ எதுக்கு ஃபீல் பண்ற? உனக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன், உங்க அண்ணனை தேடி உன் கூட சேர்த்து வைக்கிறேன்னு. நீ சொன்னதெல்லாம் ஓகே தான், ஆனா நடக்குமான்னு பயமா இருக்குடா. என்ன நம்புறியா இல்லையா? நம்புறேன்டா. அப்புறம் என்னடி, என்ன நம்ப. உங்க அண்ணனை உன் கூட சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, சரியா? சரிடா. அம்மா அப்பா, எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 25 வருஷம் வெயிட் பண்ணிட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் எனக்காக பொறுத்திருக்க மாட்டீங்களா? தம்பி, 25 வருஷமா நாங்களும் காத்துக்கிட்டு தான் பாருக்கோம். எங்களுக்கு ஒரு ஸ்டெப்பை கூட யாருமே எடுத்து வைக்கல. ஆனா எங்களுக்காக இவ்ளோ தூரம் வந்து ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் எல்லாம் போய் பாக்குறேன்னு சொன்னீங்களே, அதுல எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுப்பா. நீங்க சீக்கிரமா சூர்யாவை கண்டுபிடிச்சு என் கூட சேர்த்து வச்சிருவீங்க. நாங்களும் உங்களை நம்புறோம்ப்பா. ஆமாப்பா, நானும் எவ்வளவோ ஸ்டேஷன்ல ஏறி இறங்கியிருக்கேன். அதுலயும் ஏதாவது ஒரு அனாதை பையனோட பாடி கிடைச்சதுன்னா போதும், எங்களுக்கு தான் முதல்ல போன் பண்ணி கூப்பிடுவாங்க. அப்பெல்லாம் மனசு ரணமா வலிக்கும். எப்படியாவது இந்த கேஸ க்ளோஸ் பண்ணணும்னு எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. ஆனா அது க்ளோஸ் ஆகல. சூர்யாக்கு இருக்கிற ஒரே அடையாளம் அவன் நெஞ்சில இருக்கிற தையல் தான்ப்பா. அவனுக்கு ஆபரேஷன் பண்ணிருக்கிற அந்த தையல் மறையவே மறையாதுன்னு டாக்டர் சொல்லி இருந்தாரு. அத வச்சு எப்படியாவது கண்டுபிடிக்க முடிஞ்சா என்னன்னு பாருங்கப்பா. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா. நீங்க சொன்னதெல்லாம் வச்சு ஃபர்ஸ்ட் நான் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களை எல்லாம் கூப்பிட்டு பேசுறேன். இதுல எப்படி என்ன பண்ண முடியும்னு எல்லாரோட ஐடியாவையும் எடுத்து சீக்கிரமாவே சூர்யாவை கண்டுபிடிச்சிடலாம். ஓய், என்ன இன்னும் அழுதுட்டே இருக்க? தெரியலடா, ஒரு மாதிரியா இருக்கு. சரி அழாத. நீ கூட இருக்கும்போது எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுடா. ஆனாலும் ஒரு சின்ன பயம், மனசுல ஒரு மாதிரி வலிக்குது. சரி சரி, ஒன்னும் ஆகாது. நீ பொறுமையா இரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்.
லவ் யூ டி பொண்டாட்டி. டடான்! ஹம், இன்னைக்கு எபிசோட் கொஞ்சம் எமோஷனல் தான். ஆனாலும் சூர்யா சீக்கிரமா சுடரமா கூட சேர போறாரு. அதுக்கான ஸ்டார்டிங் இதுதான்றப்போ கொஞ்சம் ஹாப்பியாவும் இருக்கு. சுடரோட கதையை கேக்குறப்போ நமக்கே மனசு கஷ்டமா இருக்குல்ல. சீக்கிரமாவே ஆதி எப்படி சூர்யாவை கண்டுபிடிக்கிறாருன்னு பார்க்கலாம். ஆனா இதுல என்ன கொடுமைனா, சூர்யா பக்கத்திலே தான் இருக்காரு. இதே ரயில்வே ஸ்டேஷன்ல அடுத்த பிளாட்ஃபார்ம்ல தான் சூர்யா இருக்காரு. ஆனா ஆதி எல்லா இடத்துலயும் தேட போறாரு. அதுதான் பெரிய விதி. விதி வழியதுன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு தூரம் அவங்கள டென்ஷன் பண்ண போது, குடும்பப்படுத்த போதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்பத்தாவ பாத்தீங்களா, அவங்க சைட்ல இருந்து அவங்க வேற விதமா யோசிக்கிறாங்க. இங்க பெத்தவங்க தவிச்சுக்கிட்டு இருக்காங்கன்றது அவங்களுக்கு புரியுதா புரியலையான்னு தெரியல. அவங்க இன்னும் என்னென்ன போய் சொல்ல போறாங்களோ தெரியல. பாப்போம். ஓகே மக்களே, இன்னைக்கு நம்ம வீட்ல தக்காளி சாதம், உருளைக்கிழங்கு வறுவல். நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்க, என்ன சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. முஸ்லிம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். நீங்க எல்லாரும் கண்டிப்பா பிரியாணி தான் செஞ்சிருப்பீங்க. ஆனா நான் செய்யலையே. ஓகே, யாராவது குடிப்பீங்கன்னு பார்த்தேன், அதுவும் கொடுக்கல. பரவாயில்ல, அடுத்த வருஷம் கொடுத்துருங்க. ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளை வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.